ஓம் குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஓம் ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மனே நமஹ. வால்மீகி ராமாயணம் நேற்று இந்த உலகத்திற்கே மிக முதல் காவியம் என்றும், சம்ஸ்கிருத மொழிக்கே முதல் காவியம் என்றும், சம்ஸ்கிருத மொழியில் முதல்ல வேதங்களையும் உபனிஷத்துகளும் வந்தது. அதற்கு பிறகு வந்த காவியம் என்று எடுத்துக்கொண்டால் இது வால்மீகி ராமாயணம் என்றும், இது வால்மீகி மகர்ஷியால் எழுதப்பட்டது என்றும், இந்த வால்மீகி மகர்ஷி என்னுடைய பிராமணராக, கௌசிக வம்சத்தில் பிராமணராக பிறந்தாலும் தன்னுடைய குடும்ப சம்பிரதாயத்தை விட்டுட்டு கல்யாணம் ஆகியும் வேறு வழி இல்லாமல் காட்டுக்கு சென்று மனைவியோடு சேர்ந்து குழந்தைகளோடு சேர்ந்து திருடனாக இருந்து திருட்டு வேலை செய்து கொண்டிருந்து தன்னுடைய குடும்பத்தை நல்ல விதமாக போஷித்துக் கொண்டிருந்தார் என்றும், அப்படி செய்கின்ற பொழுது அத்ரி மகர்ஷி, நாரத மகர்ஷி எல்லாம் அந்த வழியில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அந்த மகர்ஷி ருஷிகளும் மிரட்டி, நான் என்ன உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு போய், இல்லைன்னா உங்களை சாவடிச்சிடுவேன்னு சொல்ல, அதற்கு அத்ரி மகர்ஷி சந்தோஷம் நாயனா, நீ எதற்காக இந்த தொழில் செய்கிற என்று சொன்னதாகவும், நான் என்னுடைய குழந்தைகளும் என்னுடைய மனைவியும் என்னுடைய தாய் தந்தைகளும் காப்பாற்றுவதற்காக செய்கின்றேன். அப்படி உன்னுடைய மனைவியும் உன்னுடைய தாய் தந்தைகளையும் உன்னுடைய குழந்தைகளும் காப்பாற்றுவதற்காக செய்து கொண்டிருந்தால் நீ போய் கேள் நாயனா, இதற்குண்டான பாவம், இது நீ பாவ காரியத்தை செய்திருக்கிறியே, இந்த பாவ காரியம் யாருக்கு, அவங்களுக்கெல்லாம் பங்கு உண்டா இல்ல உனக்கு மட்டும் பங்கு உண்டா என்று கேட்டுவா என்று சொன்னதாகவும், நாங்கள் திருப்பி எங்க வீட்டுக்கு போய் கேட்டு வருகிறவர்களும் நீங்க எங்கேயும் போக கூடாது, இதே இடத்துல தான் இருக்கணும்னு சொல்லு. சரி, அதே இடத்துல இருக்கிறார். போறார், மனைவியை கேட்கிறார், ஐயா கணவருக்கு கணவனுடைய ஒரு கடமை மனைவியை காப்பாற்றணும். மனைவி தர்ம பத்னி. நான் நேற்றே சொன்னேன், மனைவி அல்ல, மனைவின்றது தமிழ், அதுக்கப்புறம் பாரியான்றது தெலுங்கு. பட் நம்மளுடைய சனாதன தர்மத்தில் மனைவியே தர்ம பத்னி என்று சொல்லணும். அதுக்கு காரணம் ராமாயணத்தில் நேரம் வரும்போது சொல்றோம். சரி, தன்னுடைய தாய் தந்தைகள் கேட்கிறார், நாயனா நீ எப்படி சம்பாதிச்சு வர்றன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தேவையில்லை, எனக்கு நீ என்னை காப்பாற்றணும், அது உன்னுடைய கடமை, அதுதான் எங்களுக்கு தேவையை தவிர நீ எப்படி சம்பாதிச்சுட்டு வர்றேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு அது பற்றி எங்களுக்கு இல்லை, அந்த பாவத்தையும் நாங்கள் ஏற்றுக்க முடியாது. சரி, குழந்தையும் கேட்டா, குழந்தையும் நான் சிறு குழந்தை, நீ பாவம் செய்யறியோ புண்ணியம் செய்கிற அதன் பற்றிலாம் எனக்கு தெரியாது. இவர் நேரா வருகிறார். வந்த உடனே ஐயா அத்ரி மகர்ஷி கிட்ட வருகிறார். யாருமே எனக்கு பாவத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று. யாருமே உன்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உன்னுடைய குடும்பத்திற்காக நீ ஏன் இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறான், பாத நமஸ்காரம் பண்ணி எனக்கு ஞானோபதேசம் செய்கின்ற. சரி, பாத நமஸ்காரம் பண்ணி அத்ரி மகர்ஷி ஞான உபதேசத்தை செய்கிறார், மந்திர உபதேசம் செய்கிறார். இதுல 2 விதமான பேதாபிப்பிராயங்கள் இருக்குது என்று சொல்றோம். ராம மந்திரத்தை உபதேசம் பண்ணார்கள் என்று சிலர், இல்லை சிவன் மந்திரத்தை உபதேசிக்க பண்ணுகிறார் என்று சிலர். 2 விதமான கருத்துக்கள் இதில் இருக்கு. பட் இந்த ஏற்கனவே நேற்று சொன்ன இந்த ராமாயணமோ மகாபாரதமோ எனக்கு கிடைச்ச இந்த ஆதாரம் என்ன என்று சொன்னால், திருமலை திருப்பதி தேவஸ்தானோட ஆஸ்தானத்தினுடைய ஆன்மீக பிரச்சாரகரான மல்லாதி சந்திரசேகர சாஸ்திரி பாரதத்திற்கும் சரி ராமாயணத்திலும் சரி நிறைய ஆராய்ச்சி பண்ணார், நிறைய நூல்கள் படிச்சிருக்கிறார்.
அவர் சொல்றது சிவனுடைய மந்திரத்தை தான் சொல்லியிருக்கிறார், ஜபம் பண்ணார். சரி, ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி உட்கார்ந்தார். 13 ஆண்டுகள் உட்கார்ந்தார். 13 ஆண்டுகள் உட்கார்ந்து தவம் பண்ணிக்கின்றிருக்கின்ற பொழுது புத்து வந்துடுச்சு. உடல் தெரியல. திருப்பி அதே வழியில இந்த அத்ரி மகர்ஷியும் இந்த நாரத மகர்ஷியும் சென்று கொண்டிருக்கிறார்கள். பார்த்தார், ஐயோ இவர் உட்கார்ந்து இருக்கிறார் பொழுது இது புத்து, அவருக்கு தான் ஞானத்தில் தெரியுமே. இப்போ ஞானிகளையும் யோகிகளும் இல்ல சித்த புருஷர்களும் அவருக்கு என்ன சக்தி வருது, எப்படி இந்த சக்தி வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு கூட கொஞ்சம் சில விருப்பமா இருக்கும். அதுக்கப்புறம் தான் இப்போ பதஞ்சலி யோக சாஸ்திரத்தில் படிக்கின்ற பொழுது, ஓ இப்படி செஞ்சால் இந்த சக்தி எல்லாம் நமக்கு கிடைக்கும் போல இருக்குது. இறை இந்த உலகத்தை ஆக்கலும் நிலைநாட்டுதலும் அழித்தலும் இருக்கின்ற 3 சக்திகளை தவிர ஞானிகளுக்கோ யோகிகளுக்கோ சித்த புருஷர்களுக்கோ இறைவன்களுக்கு இருக்கின்ற சக்தி எல்லாம் அவர்களுக்கு தன்னுடைய தவத்தினால கிடைக்கும். சரி, பார்த்தா தவத்தினால இவரு தான் இருக்கிறன்னு சொல்லிட்டு அப்புறம் மண்ணெல்லாம் எடுத்துட்டு அவர் உத்காமந்தன் இருக்கு. அது ஒரு ப்ராசஸ் இருக்கு, தவம் பண்ணி இருக்கிறவங்களே ஏற்படுத்துக்கு. அந்த ப்ராசஸ் பண்ணி எழுதுகிறார். ரொம்ப பார்த்த இரும்பல் தான் இருக்கு, உடல்ல ஒன்றும் இல்லை. அப்புறம் தெரிஞ்சுக்கிறார், இது மாதிரி அத்திரி மகர்ஷியை வணங்குகிறார். அத்திரி மகர்ஷி, நாயனா நீ பரவாயில்ல, கடும் தவம் பண்ணிருக்கிற, உனக்கு ஒரு பொற்காலம் இருக்கு, உனக்கு பிரம்மா உபதேசம் பண்ணுவார், பிரம்மா செய்யற வேலை நீ செய்யணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். பிரம்மா உபதேசம் செய்வார்னு சொல்லவே அதுக்கப்புறம் இவர் நாட்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு நாள் நாரதர் வர்றார். நாரதரை வணங்கி, நாயனா எனக்கு இந்த காலத்தில், எந்த காலத்துல ராமாயணம் நடந்து கொண்டிருக்கிறது, அந்த காலத்துல 16 குணாதிசயங்களும் கொண்ட ஒரு மனிதனாக வாழணும், மனிதனாக பிறந்திருக்கணும். ஆனால் அவர்களுக்கு 16 குணாதிசயங்களும் இருக்கணும். அப்படியேப்பட்ட மனிதன் நீ 3 உலகங்களையும் சுற்றின்று இருக்கிறிய, உனக்கு யாராவது இருக்கிறார் என்று தெரியுமா, அது எனக்கு சொல்லுன்னு கேட்கிறார் வால்மீகி மகர்ஷி. இருக்கிறார். யார்? தசரத மகாராஜனுடைய மகன் ஸ்ரீராமச்சந்திரன். இது அப்படியே மனதில் ஊறிடுச்சு. பிறகு அவருடைய சிஷ்யர் பரத்வாஜ மகர்ஷியிடம் சேர்ந்து இந்த அயோத்தியை அருகாமையில் சேருகிறார். ஒரு நாள் தன்னுடைய சிஷ்யரோட சேர்ந்து காலையில அவங்க ஸ்நானம் பண்ணிட்டு சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ணுவாங்க, அவங்களுடைய ப்ரொசீஜர் அது. அதை பண்ணிட்டு எல்லாம் முடிச்ச பிறகு ஆனந்தமா அழகா அந்த இயற்கையெல்லாம் வர்ணிக்கிறார் வால்மீகி மகர்ஷி. ரொம்ப அழகாக வர்ணிக்கின்ற பொழுது 2 பறவைகள், ஒரு ஆண் பறவை ஒரு பெண் பறவை, இரண்டுமே ஒன்றாக சேர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு வேடன் ஒரு பெண் பறவை அடித்து கொன்று விடுகிறார். இதை பார்த்தார் வால்மீகி மகர்ஷி. இந்த வால்மீகி மகர்ஷி இதை பார்த்த உடனேயே இவருக்கு ஒரு கருணை வந்தது. என்ன அது, அந்த பறவைகள் எதுவுமே இவனுக்கு ஒண்ணுமே செய்யலையே, ஏன் இவருக்கு இது மாதிரி பண்றாருன்னு சொல்லிட்டு அந்த வேடனை, நீ எப்படி ஒரு மனைவியை கொன்று விட்டாயோ அதே போலவே நீயும் ஒரு மனைவியை விட்டு ரொம்ப நாளா அடுத்த ஜன்மத்தில் இருப்பான்னு சொல்லிட்டு சாபம் பண்ணதாகவும் இருக்கு. இது ஆராய்ச்சி பண்ணுகின்ற பொழுது ராமரே வேடனாக வந்ததாக சில புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்று அவர் உதாரணங்களோடு எடுத்து காட்டியிருக்கிறார். ஏன் ராமரே வரணும்? ராமருக்கு இது பெருமாளுக்கு இந்த ஒரு சாபம் அல்ல, ஒரு சாபத்தினால இந்த பிரிஞ்சு
சீதையை பிரிசேர்ந்த மிராட்டியை பிரிஞ்சு வாழக்கூடிய தன்மை ஒரு சாபத்தினால வரல, நிறைய சாபங்கள் இருக்கு. அதுல இதுவும் ஒரு சாபம். ஏனென்றால் சீதை மிராட்டியை பிரிந்தால் மட்டுமே, இலங்கைக்கு ராவணன் கொண்டு போனால் மட்டுமே ராவணனை வதைக்க முடியும். இதுதான் முக்கியமான நோக்கம். இது கவனத்தில் வந்தது. ஏற்கனவே நாரத மகர்ஷி சொன்ன விஷயம் கவனத்தில் வந்தது. வரும்போது முக்கியமான அவர் வாயில் ஒரு ஸ்லோகம் ஒன்று வந்தது. மிக முக்கியமான ராமாயணத்தில் முதலில் முக்கியமான ஸ்லோகம் அதுதான். தபஸ்வாஜாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபிரபச்ச வால்மீகிர் முனிபுங்கவம். இதுதான் முதல் ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். காயத்ரி எழுத்துக்கள் 24 எழுத்துக்கள் என்றும், இந்த 24 எழுத்துக்கள் எப்படி எதனை ஆதாரமாக கொண்டு வந்திருக்கிறது என்றால், இந்த நம்முடைய உடலுடைய தத்துவம் 24 என்றும், ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரத்தினுடைய தத்துவங்கள் எல்லாம் சேர்ந்தால் 24 வந்ததுன்னு சொல்லியிருக்கிறோமா. இந்த 24 தத்துவங்களை கொண்ட ஆதாரமாக கொண்ட 24 எழுத்துக்களை காயத்ரி மந்திரியமாக அவர் எழுதல, வேதத்தில இருந்து எடுத்துக்கொண்டார். விஸ்வாமித்திர மகர்ஷி பற்றி இந்த ராமாயணத்தில் வருது, பிறகு சொல்றோம். அந்த காயத்ரியை ஆதாரமாக கொண்டு 24 எழுத்துக்கள் கொண்ட காயத்ரியை ஆதாரமாக கொண்டு ஒரு எழுத்துக்கு 1000 ஸ்லோகங்கள் போல 24 எழுத்துக்களுக்கு 24,000 ஸ்லோகங்களை ஒரு காவியமாக எழுதினார் வால்மீகி மகர்ஷி. அப்படி காவியமாக எழுகின்ற பொழுது என்னாச்சுன்னா, வீணைக்கும் மிருதங்கத்திற்கும் எந்த வாத்தியத்தை நீ எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த வாத்தியத்திற்கு ஏற்றால் போல அவ்வளவு அழகாக அமைதியாக அமைப்பாக ஒரு ஸ்லோகத்திற்கும் ஒரு ஸ்லோகம் என்றால் ஒரு மந்திரத்திற்கும் இன்னொரு மந்திரத்திற்கும் எந்த விதமான வித்தியாசம் இல்லாத சொற்களில் அழகாக அமைத்து வந்தது இந்த வால்மீகி ராமாயணம். ஐயா, இது மாதிரி ராமாயணங்கள் எத்தனை இருக்கு அதுன்னு ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணார். மொத்தம் ராமாயணம் இந்த நாட்டில் இருக்கிற ராமாயணம் 730. நோட் பண்ணிக்கோங்க, 730 ராமாயணங்கள் இருக்கான். அதுல வால்மீகி எழுதிய ராமாயணத்திற்கு அப்படியே அவரவர்கள் மொழியில அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணது எத்தனைன்னு சொன்னா 368. அது இல்லாம அதுக்கு வந்து வியாக்கியான இன்டர்பிரேஷன் எழுதின சில ருஷிகள் எல்லாம், அதுக்கப்புறம் வந்த ருஷிகள் எல்லாம், அது 73. அதனால 730 ராமாயணங்கள் இருக்கு இந்த நாட்டில். அந்த ராமாயணத்தினுடைய சிறப்பெல்லாம் மற்ற இந்த வெளிநாட்டில் இருக்கிற பிலாசபர்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்றது நேற்று சொன்னோம். இப்போ இந்த ராமாயணம் எப்போ நடந்தது, எப்போ இந்த ராமாயணம் நடந்த, ராமாயணம் எழுதுது எப்போ என்றது வந்து நாம் முக்கியமாக அறிஞ்சுக்கணும். நாம் சாதாரணமாக நம்மளுடைய புராணங்களையோ நம்மளுடைய இதிகாசங்களையோ எதனை ஆதாரமாக கொண்டு கணக்கிடுகிறார்கள் என்று சொன்னால், மண்ணில் தோற்று எடுத்து அந்த சிலைகளை இருக்கின்ற மொழியில் ஆதாரமாக கொண்டு சொல்வார்கள். ஆனால் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரம் இருக்கின்றது சத்தியத்திற்கும் சத்தியமானது. ஜோதிட சாஸ்திரத்தை ஆதாரமாக கொண்டு எடுத்துக்கொண்டால் 10,000 வருடம் சில்றன்னு சொல்றாங்க. 5120 வருஷம் பாரதம் நடந்ததுன்றது எல்லாரும் ஒத்துக்கொண்ட விஷயம். அது என்ன இப்பதான் நடந்தது. அதற்கப்புறம் 5000 வருஷம் தான் முன்னாடிதான் ராமாயணம் நடந்ததுன்னு சொல்வது அப்பட்டமான பொய்யா இருக்கு நம்மளுடைய சாஸ்திரத்தின் படி. இதுல எப்போ இந்த ராமாயணம் நடந்தது என்று சொன்னால், ஏறத்தாய இப்போ நடந்து கொண்டிருக்கின்ற காலத்தை நாம் அறிந்து கொள்ளணும். இப்ப நடந்து கொண்டிருக்கின்ற காலம் 28வது மகாயுகம். இப்ப நடந்துட்டு இருக்கிறது 28வது மகாயுகத்துல
கலியுகத்துல பிரதம பாதத்துல இப்போ இருக்கிறோம். ராமாயணம் நடந்தது 24வது மகாயுகம். 24வது மகாயுகம் என்றால் 4 மகாயுகங்கள் நடந்திருக்கு. ஒரு மகாயுகத்திற்கும் இன்னொரு மகாயுகத்திற்கும் சந்தி காலங்கள் வேற இருக்கு. அப்படி ஒரு மகாயுகம் என்று சொல்லியிருக்கிறோம். 4 யுகங்களும் யுகங்களுடைய 43,20,000 வருடங்கள் ஒரு மகாயுகம். 43,20,000 வருடங்கள் ஒரு மகாயுகம். 43,20,000 வருடங்கள் போல 4 மகாயுகங்கள் முன்னாடி நடந்ததுன்னு சொன்னது. அதாவது இப்ப நடந்திருக்கிறது 28வது மகாயுகம். ராமாயணம் நடந்தது 24வது மகாயுகத்துல, சந்தி காலத்துல, திரேதா யுகத்துல. இனி 30,000 வருடங்கள் மீதி இருக்கின்ற போது இந்த ராமாயணம் நடந்தது என்று கணக்கிட்டார்கள். நமக்கு எப்படி என்ன கணக்கு வருதுன்னு சொன்னா 1,81,47,000 வருடங்களாக இருக்கு. நம்ப முடியுமா? இந்த ராமாயணம் எழுதி 1,81,47,000 ஆண்டுகள் ஆகுது நம்மளுடைய சாஸ்திரத்தின்படி. 1 கோடின்னா இப்படி 43,20,000 into 4 பெருக்குனா எவ்வளவு வரும்? அது பிளஸ் சந்தி காலம். அந்த சந்தி காலம் எவ்வளவுன்றது பாஸ்கராச்சாரியனுடைய சூர சித்தாந்தத்துல எல்லாம் எடுத்து சொல்லிருக்கிறாரு. நம்ம அதெல்லாம் எடுத்து சேர்த்து சொல்றோம். 43,020 into 4 பிளஸ் சந்தி காலம். அந்த சந்தி காலம் எந்தெந்த சந்தி காலத்துல எப்படி வருதுன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிருக்கு. அது இவ்வளவு வருஷங்கள் காண பிறப்பாடுதான் முன்னாடி தான் இந்த ராமாயணம் நடந்தது என்று. அதற்கு பிறகு இந்த ராமாயணம் எழுதியது போது தன்னுடைய தவசக்தியினால ராமாயணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே எழுதிட்டாரா, நடந்த பிறகு எழுதினாரா? சில காவியம் சில புராணங்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவர் தவசக்தியில எழுதினார் என்றது சொல்றதெல்லாம் அப்பட்டமான பொய். ராமாயணம் நடந்து முடிந்த பிறகு பட்டாபிஷேகம் ஆன பிறகுத்தான் நாரதர் வருகிறார், சொல்லுகிறார். அதற்கு பிறகுதான் ராமாயணம் எழுதப்பட்டது. இது ஒரு ஃபேக்ட். முக்கியமான விஷயம் என்ன என்று சொன்னால், நாரதர் சொன்ன 16 குணங்கள் கொண்ட இப்பொழுதையே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதனை யாராவது இருக்கிறார்கள் என்று கேட்டால் இருக்கிறார்கள் என்று சொன்ன நாரதர் ராமச்சந்திரன் என்று சொன்னதுனால அந்த ராமச்சந்திரனுக்கு எத்தனை இந்த மாதிரி குணங்கள் இருக்கா, அவர் என்னென்ன குணங்கள் இருக்கு என்று 16 குணங்கள் இருக்கு. அந்த 16 குணங்கள்ல என்னென்ன குணங்கள் இருக்கு, அந்த 16 குணங்களும் முழுமையாக இருந்தவன், 16 குணங்களும் முழுமையாக இருந்த பரம்பொருளும் ஒன்றுதானா? இதுதான் இப்ப நமக்கு சப்ஜெக்ட். ஏனென்றால் ராமாயணம் ஆரம்பிக்கின்ற பொழுது ராவணனை வதைக்கின்ற வரையில், ராமாயணம் கதை ஆரம்பிக்கின்ற பொழுதிலிருந்து ராவணனை வதைக்கின்ற வரையில் ராமர் ஒரு சாதாரணமான தசரத மகாராஜாவனுடைய மகன் என்று நாம் நினைக்கிறோம். அப்படிதான் அவர் வாழ்ந்தார். ஆனால் இங்க ராமச்சந்திர பரபிரம்மனேன மகான் சொல்லுமே, அதுதான் விசிஷ்டன் சொன்னமே. ராமச்சந்திரன் ஒரு பரம்பொருள் என்று சொன்னமே. அப்ப ராமச்சந்திரன் பரம்பொருள் என்று சொன்னால் சாதாரண மனிதனாக வாழ்ந்தார் என்று சொன்னமே. அப்போ பரம்பொருள் சாதாரணமாக மனிதனாக வாழ்ந்தாரா? இந்த கேள்வி நமக்கு வரும். எவன் ஒருவன், இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன், எவன் ஒருவன் இந்த நீக்கமர நிரம்பியிருக்கின்ற பரம்பொருளத்தில் தான் இணைத்துக் கொள்ளுகிறானோ அவன் வெளியிலே பார்க்கின்ற பொழுது மனிதனாகவும் உள்ளே பரம்பொருளாகவும் திகைக்கின்றான். அது இப்ப
ராமகிருஷ்ண பரமஹம்சா, ஸ்ரீடி சாய்பாபு, ரமண மகர்ஷி, எத்தனையோ யோகிகள் சித்தர்கள் எல்லாம் அவர்கள் மேல உடலோட வாழ்ந்தார்கள். பட் உள்ள பரம்பொருளாக வாழ்ந்தார்கள். ஐயா, உள்ள பரம்பொருளாக வாழ்ந்ததற்கு ராமருக்கு ஏதாவது ஒரு இருக்கா? அதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கான்னு சொன்னா, இதே வால்மீகி மகர்ஷி ராமருக்கு சிறு வயதிலேயே ராமாயணம் 24,000 ஸ்லோகங்கள், ஞான வாசிஷ்டம் 32,000 ஸ்லோகத்துல அவருக்கு தத்துவத்தை உபதேசம் பண்ணி, ராமா நீ எழுந்து பார், நீ எழுந்து பாருன்னா உட்காந்துக்கு எழுந்துக்கிறவல்ல, உன்னுடைய அறிவை உன்னுடைய மனம் மேல தூக்கி பார், நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறார். இப்ப இன்னொரு சந்தேகம் வரும். ஐயா, பெருமாள் நாராயணனே அவதாரமாக இருக்கின்ற பொழுது வசிஷ்ட முனிவரை ஏன் நீ உண்மையான பரம்பொருள் என்று சொல்லணும்? அதை 32,000 ஸ்லோகங்கள் சொல்லணும். இது ஒரு சந்தேகம் வரலாம். மனிதனாக பிறந்த பிறகு, நாம் நேற்றே சொல்லியிருக்கிறோம், நேற்று ஒரு பூஜைக்கு சொல்லியிருக்கிறோம், மனிதனாக பிறந்த பிறகு இந்த மானிடனுடைய உடலை எடுத்துக்கொண்ட பிறகு குரு என்பது தேவை, இந்த ஞானம் என்பது அறிந்து கொள்ள வேண்டியது என்பது தேவை. அது எல்லாருக்கும் இருக்கு, தேவர்கள் அவதாரம் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் இருக்கு. இப்ப இதுல இன்னொரு சந்தேகம், சில பேருக்கு குருவே இல்லையே. ரமண மகர்ஷி எடுத்துக்கங்களா, நேரம் வந்து திருவண்ணாமலை உட்கார்ந்துட்டாரு, அவருக்கு யாரும் குரு இல்லை. அப்புறம் குருவே இல்லையே, அவர்கள் எல்லாம் எப்படி சொல்லுவீங்கன்னு கேட்டா, அவர் முன் ஜன்மத்தில் ரமண மகர்ஷி, வள்ளலார், இவர்களுக்கெல்லாம் குரு இல்லை, அவர்கள் எல்லாம் எப்படின்னு கேள்வி வரலாம். அப்படி வருகின்ற பொழுது அவர்களெல்லாம் முன் ஜன்மத்தில் தன்னுடைய சாதனையை இந்த உடல் விட்டு பிரிகின்ற பொழுது ஏதோ சில தவறினால், உத்கிராமந்தம் நேரத்தில் ஏதோ சில விஷயம் தவறினால் விட்டுவிட்டால், இணையாம விட்டால், அது சிறு வயது சிறு குழந்தையிலேயே தொடரும். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? ராமர் ஏன் ராமர் மனிதனாகவும் இருக்கிறார், வெளி தோற்றத்தில் மனிதனாக இருக்கிறார், உள் தோற்றத்தில் பரம்பொருளாக இருக்கிறார். மனிதனாகவும் இருக்கின்ற பொழுது பரம்பொருளாகவும் இருக்கின்றது எப்படி என்று சொன்னால், நம்பல, நம்ம மாதிரி ஆளுங்கள் அல்ல, தன்னைத்தான் அறிந்தவர்கள் உள்ளே பரம்பொருளாக இருக்கிறார்கள், வெளியிலே மனிதனாக இருக்கிறார்கள். இப்போ இந்த 14 குணங்கள் பாலாகண்டத்தில் இருக்கு. கோன் வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணானவான் கஸ்ய வீரியவான் தர்மச்ச கிருதஜ்ஞச்ச சாட்சியவாகோ திருடம் ரதः சாரித்ரேன சகோ யுக்தः சர்வபூதேஷு கோஹிதः வித்வான் கஹ கஸ்ஸமர்த்தச்ச கச்சைக பிரியதர்சனः ஆத்மவான் கோ ஜிதக்ரோதோ திதிமான் கோ நஹ சூயகः கஸ்ய பிப்ரதி தேவாச்ச ஜாத ரோஷஸ்ய சம்யுகே. நான் சில ஸ்லோகங்கள் படிக்கும் போது தேவையில்லை அன்னு நீங்க நினைக்கலாம். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், 24,000 ஸ்லோகங்கள்ல காயத்ரியினுடைய எழுத்துக்களுக்குள்ள வருது. ஆகையினால இது ஒரு ஸ்லோகத்தை படிச்சா அந்த காயத்ரி மந்திரியா நம்ம மந்திரத்தை நம்ம டச் பண்ற மாதிரி, அது ஒரு பாக்கியம் நம்மளுக்கு. 24,000 ஸ்லோகங்களும் நம்ம முழுமையாக படிச்சால் 24,000 காயத்ரியை நம்ம முழுமையாக புரிஞ்சு கொள்ற மாதிரி புரிஞ்சுக்கும், ஓரளவுக்கு என்னன்றது தெரிஞ்சுக்கும். அதனால இந்த ஸ்லோகங்களையும் சொல்றேன். இப்போ முதல்ல வந்து குணவந்தன். நாரதர் கேட்கிறார், ராமர் குணம் உள்ளவன். முதல் இது வந்து குணம் உள்ளவன். இந்த குணம் என்றால் என்ன குணம்? மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் நடத்தையில் தான் வெளிப்படுத்திக் கொள்ளுவது எதுவோ அது குணம். நல்லா புரிஞ்சுக்கணும். மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எதை எடுத்துக்கொண்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றானோ அதனுடைய தன்மை தான் அவனுடைய குணத்தை காட்டும். இதுல இந்த குணத்துல சௌசீல்யம் என்றது இருக்கு. அதுக்கு நேரா தமிழ் வார்த்தை எனக்கு தெரியல. இந்த சௌசல்யம் என்றது இந்த குணத்துல ஒரு பெரிய விஷயம் தான். இப்போ நம்ம என்ன பண்றோம், நம்ம ஒரு லெவலுக்கு வந்த பிற்பாடு நம்ம கீழே இருக்கிற அடிமத்தில் இருக்கிற ஆளுங்க கிட்ட நம்ம பேசுறதுக்கு, என்னடா போய் அவங்க கிட்டவே பேசிட்டு இருக்கிறியே, உனக்கு தகுமா, நீ என்ன அவர் என்னன்னு நம்ம உலக வாழ்க்கையில பேசிக்கிறோம். இங்கே
சூரிய வம்சத்தினுடைய பாரம்பரியத்தில் பிறந்து தசரத மகாராஜா சக்கரவர்த்தியாக இருந்து வசிஷ்ட முனிவருடைய சிஷ்யனாக இருந்து 4 மகன்களுக்கும் பெரியவனாக திரஷ்டனாக இருந்து தன்னுடைய சம்பத்தினாலும் தன்னுடைய ஜாதியினாலும் தன்னுடைய கல்வியினாலும் எந்த விதமான பேதம் இல்லாமல் குகனையோடு நட்பு கொண்டான். சுக்ரீவனோடு வானர ஜாதிக்கு சேர்ந்த சுக்ரீவனோடு நட்பு கொண்டான். அரக்கனோடு விபீஷனோடும் நட்பு கொண்டான். அது எப்படி எல்லாம் நட்பு கொண்டான், எது வருது எப்படி வருதுன்றதெல்லாம் நம்ம அந்தந்த நேரத்தில் சொல்றோம். அதனால இந்த மாதிரி இது போன்ற குணம் இருக்கின்றவர்கள் சாதாரணமான மனிதர்கள் அறிவு. அந்த குகனை பார்க்கிறான். குகனை பார்க்கின்ற பொழுது அந்த குகனை பார்த்தவுடனேயே நீ இவ்வளவு வேகமா எனக்கு உதவி செய்வதற்காக வந்திருக்கிறையே, நீதான் உண்மையான நண்பன். உண்மையான நண்பன் என்று நினைத்தார். தான் ஒரு சக்கரவர்த்தி என்றோ குகன் ஒரு காட்டுவாசி என்றோ நினைக்கவில்லை. பிறகு சுக்ரீவனோடு நட்பு கொண்டான். வானர ஜாதி, குரங்கு ஜாதி. சுக்ரீவனோடு நட்பு கொண்டான். சாதாரண மனிதர்களுக்கு இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிற நிறைய சந்தர்ப்பத்தில் வசிஷ்ட முனிவரையே சபிக்கக்கூடிய ராஜாக்கள் எல்லாம் இருந்தாங்க, சபிச்சாங்க. தன்னுடைய குலகுருவே சபிக்கக்கூடிய தன்மை சத்தியத்தை வாய்ந்த ராஜாக்கள் எல்லாம் இருந்தார்கள் என்று. அந்த சத்தியத்திற்கும் தர்மத்திற்கும் இருக்கின்ற சக்தி இருக்கின்றது, அது சாதாரணமான தவசக்தி அல்ல. ஐயா, இந்த குணம் இருக்கின்றதே, இது பரம்பொருளுக்கு என்ன குணம் இருக்குது? நம்ம உள்ள அந்தரத்திலே உள்ள பரம்பொருள் என்று சொன்னோமே, இந்த பரம்பொருளுடைய குணாதிசயங்கள் என்ன? இந்த பரம்பொருள் எந்த விதமான குணாதிசயங்கள் இல்லாமல் பரிசுத்தமாக சத்தியமாக எப்பவுமே ஆனந்தமாக இருக்கின்ற பரம்பொருள் இந்த பிரகிருதியோட மாயையோடு சேர்ந்து பிரகிருதியாகி பிரகிருதியில் இந்த உலகத்தை தோற்றுவித்து, இந்த உலகத்தை தோற்றுவித்த பிறகு இந்த உலகத்தில் இருக்கின்ற சகல ஜீவராசிகளுக்குள்ளே இருந்து, சகல ஜீவராசிக்குள்ளே இருந்தாலும் தான் மட்டும் சத்தியமாக தான் மட்டும் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றானே, அது இறைவனுடைய குணாதிசயம். அந்த குணாதிசயம் தான் இந்த ராமச்சந்திரனுக்கு இருக்கின்றதனாலே ராமச்சந்திர பரபிரம்மனே நம. பிறகு வீரியவான், ராமரை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி திரேதாயுகத்தில் வேற யாருக்குமே இல்லை. ராமரே சொல்லுகிறார், என்னிடத்தில் இருக்கின்ற ஆயுதங்கள், என்னிடத்தில் இருக்கின்ற மந்திர சக்தி ஒரு சிவபெருமானுக்கு தவிர வேறு யாருக்கும் இல்லை. அவ்வளவு வீரியவான், அவ்வளவு பலவான். அந்த பலம் எப்படி இருக்குதுன்றது நம்ம அரண்ய பருவத்தில் இன்னும் தெரிஞ்சு பார்ப்போம். ஆனா பாக்கியத்தில் அவ்வளவு பலமுள்ளவான். ஒரு வில்லு எடுத்தா எப்ப போகுது எப்ப வருது, கையிலேருந்து எப்படி எடுக்கிறோம் கையிலேருந்து எப்படி போகுதுன்னு தெரியாது, அவ்வளவு பலவான். பரம்பொருளும் பலவான். பரம்பொருளை விட பலவான் ஒருத்தர் இருக்கிறான் சொன்னா இல்ல. இந்த உலகத்தை முழுவதையும் தன்னுடைய வசமாக்கிக் கொண்டு, இந்த உலகத்தை முழுவதையும் தன்னுடைய ராஜா, தனக்கு உலகத்திற்கெல்லாம் ராஜாவாக்கிக் கொண்டு, இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தை நிலைநாட்டிக் கொண்டு இந்த உலகத்தை தன்னிடத்தில் லயிக்கிக் கொண்டிருக்கின்ற சாமர்த்தியம் இந்த பரம்பொருளுக்கு இருக்கின்றது. இந்த பரம்பொருளுக்கு இருக்கிற பலம் வேற எந்த யாருக்கும் இல்லை. இந்த பரம்பொருளை பற்றி நம்ம உபநிஷத்துங்களில் நீங்க தமிழில சாதாரண நூல்களையா படிச்சாலும் நம்மளுக்கு நல்லா புரியும். பரம்பொருளுடைய குணாதிசயங்கள், அவருடைய என்ன பலம் இருக்கிறது படிச்சாவே தெரியும். சாந்தோகம்னிஷத்துல பீஷ்மானு ஒரு வார்த்தை வருது. பரம்பொருளுக்கு பயந்துதான் இந்த உலகம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஏன் எப்படி சொல்ற? அதுக்கு காரணம் என்ன? இந்த உலகம் நியதியுடன் நியமத்துடன் ஒரு நியதியாக நடந்து கொண்டிருப்பதனாலே நடத்தப்பட்டுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. தானாக நடக்கலையே.
தானாக நடந்த தானாக நீ இஷ்டமா நீ ரோட்ல வண்டி ஓட்டின்னு போனா உன் கதி என்ன ஆகும்? தானாக நடக்கல. ஏன் நடக்கல? எப்படி சொல்ற? நியதியுடன் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நியதியுடன் நியமித்துக் கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்ற சக்தி சாமர்த்தியம் இந்த லோகத்தை யாருக்கு இருக்கையா? பரம்பொருளுக்கு இருக்கு. அதனால பரம்பொருளும் ஸ்ரீராமச்சந்திரனும் ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மனே நம. தர்மஜ்ஞா தர்மோ ரக்ஷதோ ரக்ஷிதः ஏக ஏவ சக்ரு தர்மோ கச்சந்தம் அனுகச்சதி. ஏக ஏவ சக்ரு தர்மோ கச்சந்தம் அனுகச்சதி. இந்த உடலை விட்டு பிரிகின்ற பொழுது தான் செய்கின்ற தர்மம் தான் தனக்கு கூட வரும். இங்கே தர்மஜ்ஞா. நமக்கு ஒரு விரோதி இருக்கிறான்னு நினைச்சுக்கங்களா, நம்மளுடைய விரோதி கிட்ட கேட்டா நம்மளை பற்றி என்ன சொல்லுவான்? தவறாக சொல்லுவான். ஆனால் நேர் விரோதி தன்னை சாகடிக்காமல் தவறிவிட்டது. அதாவது இப்ப ஏன் சாவடிக்கல? வீரபாகன் சுபாக வீரபாகங்கள்லாம் தர ஏன் சாவடிக்கல, ஒருத்தனை மட்டும் ஏன் சாவடிச்சான்றதெல்லாம் பிறகு காரண காரியங்கள் இல்லாமல் நம் புராணங்களோ இதிகாசங்களோ இல்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு நடந்தது இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. சொல்லுகிறார் நம்ம ராவணிடம், ராமனா உனக்கு எதற்கு கேடுகால ஆரம்பிச்சிருக்க? ராமோ விக்கிரகவான் தர்மஹ சாதுகு சத்திய பராக்கிரமஹ. ராமர் தர்மத்தினுடைய உருவம்டா. அதை நீ புரிஞ்சுக்கல. இந்த இலங்கையில உனக்கு யாரும் சொல்றதுக்கு நல்லது சொல்றதுக்கே இல்லையா? அதெல்லாம் அதுக்கப்புறம் அறிஞர் நிறைய விரிவாக இருக்கும் இல்லையா? விரிவாக வரும். அதனால தன்னுடைய சத்துருகளின் வாயிலேயே ராமா விக்கிரகவான் தர்மதா, அவனவன் தர்மத்தினுடைய உருவம். அது மட்டும் இல்ல, சாது பராக்கிரமஹ. சாது இருந்தால் அந்த பராக்கிரமத்தை உன்னால தாங்க முடியாதான்னு சொல்றார். அது மாதிரி தர்மம். எப்படி தர்மம்? தான் தர்மத்தோடு இருந்து மற்றவன்கையிலும் தர்மத்தின் வழியாக நடத்தி நடத்தினார். அதனால தர்மஜன். பரம்பொருளும் தர்மஜன் தான். உபநிஷத்துக்கள் எல்லாம் 108 இருக்கிற. எத்தனையோ உபநிஷத்துகள் இருந்து இப்ப இருக்கிற உபநிஷத்துகள் 108. அந்த 108 நம்ம ஏதோ அப்படியே அரைக்குறையா ஏதோ ஒன்று டச் பண்ணி இருக்கிறோம். அப்ப டச் பண்ணும் போது இந்த பரம்பரையுடைய குணாதிசயங்களை பார்க்கின்ற பொழுது இந்த 16 குணாதிசயங்களும் ஒவ்வொரு உபநிஷத்திலையும் பரம்பரையை பற்றி இருக்கையா. அதனால அவர் வந்து தர்மஜன். இந்த உலகத்தை ரட்சிக்கக்கூடியது. இந்த உலகத்தை எல்லா ஜீவராசிகளையும் அந்தந்த ஜீவராசிக்கு ஏற்ற உணவு, அந்தந்த ஜீவராசிக்கு ஏற்ற இருக்கின்ற காலத்திற்கு ஏற்ற சௌகரியம். சிங்கம் வந்து காட்டில் இருக்கும், வீட்டில் இருக்க முடியாது. நம்ம போய் காட்டில் இருக்க முடியாது. எந்தெந்த ஜீவராசிக்கு எதனை எப்படி எல்லாம் அமைத்து தர வேண்டுமோ அப்படி அமைத்து தந்து தர்மமாக இந்த உலகத்தை ரட்சிக் கொண்டிருக்கின்றானே இந்த பரம்பரும் தர்மஜன். ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு தர்மஜன், ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மனே நம. தைத்திரியோபனிஷத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச உபனிஷத்து. யதோவா யமானி பூதானி ஜாயந்தி ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரஜம் சவிசம்பிசந்தீதி தத் விஜ்ஞாய தத் விஜ்ஞாசஸ்வ தத் பிரம்மா. எவன் இந்த உலகத்தை தோற்றுவித்தானோ, எவனால் இந்த உலகம் நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்றதோ, எவனிடத்தில் இந்த உலகம் வைக்கப் போகின்றதோ அவன் பரபிரம்மா. இந்த சிருஷ்டி ஸ்திதி லயங்கள் எல்லாம் எப்படி யாருக்கு எப்படி வேணும் என்றாலும் செய்து கொள்ளதாக இல்லை. ஒரு இங்கே திருப்பியும் சொல்ற அந்த நியதி என்ற வார்த்தை இங்க நியதியுடன் செயல் பண்ணி கொண்டிருக்கிறது. ஆகையினால தர்மஜன், பரம்பொருளும் தர்மஜன் தான் ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மனே நம.
கிருதஜ்ஞா நன்றியுள்ளவன். இவரை போல நீ ராமாயணம் முழுவதும் படித்தால் இவரை போல ஒரு நன்றி இருக்கிற மனிதன் கண்டிப்பா வேற எங்கேயும் நாம் பார்க்க முடியும். தனக்கு யாராவது தீமை விளைவித்தாலும் அவருக்கு மேல கூட அவர் சரணடைந்தால் அவர் மேலேயும் நன்றி இருக்கும். சிறிய அயோத்தியா காண்டத்தில் வருது, கதம் துபகாரேண கிருதே நைகேன துஷ்யதி ந சர்வச்சகாரானாம் சதமப்யாச்ச வர்த்தயா. சிறு சிறு உதவி செய்தா கூட சரி, அவன் என்றைக்குமே மறக்காதவர் ராமபிரான். இதற்கு என்ன உதாரணங்கள் எல்லாம் நம்ம வரிசையா பார்க்கும்போது எத்தனை மாசம் ஆகுமோ நம்மளுக்கு தெரியல. அந்தரார்த்தத்துல கிருதஜ்ஞதம் கிருதம் ஞானாதீத கிருதஜ்ஞா. தான் எதனை செய்து கொண்டிருக்கின்றான், எதனை நினைத்துக் கொண்டிருக்கின்றான் என்று, இந்த ஜீவன் எதனை நினைத்துக் கொண்டிருக்கின்றான், எதனை செய்து கொண்டிருக்கின்றான் என்று அறிந்து கொண்டவன் யார்? நம் உள்ளே இருக்கின்ற பரம்பொருள். அவன் நன்றியுள்ளவன். நாம் செய்த நம் சிந்தனைக்கு மாறாக பலனை தரமாட்டான். நம் சிந்தனை ஒன்றாக இருந்தால், செயல் ஒன்றாக இருந்தால், சொல்லும் உயிராக இருந்தால் அதற்கு ஏற்றவாறு அப்படியே பங்கிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமா யார எப்படி எந்த பங்கு எப்படி போகணும் அப்படி போயிடும். அது மட்டுமல்ல, தன்னை யார் சரணாகதி அடைந்தார்களோ, தன்னை யார் நம்பி இருக்கிறார்களோ, தனக்கு தன்னை விட வேறு வழி இல்லை என்று யார் நினைக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நன்றியுடன் காப்பாற்றிக் கொள்ளுவார் பரம்பொருள். அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி. சத்தியவாக்கா, சத்தியத்தை சொல்லுகின்றார் பாஷ்யார்த்தத்தில். சத்தியத்தை தவிர வேறு ஒரு சொல்லு கூட ஒரு நாளும் சொன்னது இல்லை. ராமாயணம் முழுவதாக படிச்சா என்ன காவியம் ஐயா, என்ன காவியம் இது! உட்கார்ந்து கொண்டு சொல்றது என்னுடைய பாக்கியம், கேட்கிறது உங்களுடைய பாக்கியம். ராமோ தர்ணாபிபாவத்தை. நீ காட்டுக்கு போ என்று சொன்ன பிறகு ராமர் கைகேயி நான் வந்து காட்டுக்கு போவாரே இல்லை சந்தேகப்படுகின்ற பொழுது, அம்மா தாயே ராமோ தர்ணாபிபாஷத்தை, நான் இரண்டாவது வார்த்தை பேச தெரியாது, பேச மாட்டேன். வித்திமாம் ருஷிபிகி துல்யம் கேவலம் தர்மமாஸ்திதம். ஐயா, இந்த பல 1000 ஆண்டுகள் தவம் பண்ணி இருக்கின்ற ருஷிகள் எப்படி சத்தியத்தையோ தர்மத்தையோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அம்மா, அதே போல நானும் இருப்பேன். சத்தியம் என்றால் என்ன? சத் பிளஸ் டி பிளஸ் ஏஎம். இது ஒரு நூல். இது தத்துவதீபக அப்பலாச்சாரியர் ராமாயணத்தை சொல்லி 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 அவர் ராமரே ஆயிட்டார் பிரவச்சனம் சொல்லி. எனக்கு எது வேண்டுமானாலும் நான் பல தடவை சொல்லியிருக்கேன், எனக்கு எந்த நூல் எப்படி வேணுமானாலும் அம்மா தந்துட்டு இருக்கேன். அம்மானுடைய அனுகிரகத்தினால தான் இது சொல்லிட்டு இருக்கிறப்ப நம்ம போய் ராமாயணத்தை சொல்றதா? சத்து சித்து அப்புறம் ரவி ஆனந்தம், ஆனந்தம் ஆனந்தம் சச்சிதானந்தம். இந்த சத்த பிளஸ் டி பிளஸ் எம் சத்தியம். இந்த சத்தியம் தான் பரம்பொருள், பரம்பொருள் தான் சத்தியம், சத்தியம் தான் பரம்பொருள் என்பதனாலே சத்தியத்தை கடைபிடிச்ச ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு, ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மனே நமஹ. தான் ஒரு வாட்டி டிசைட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, அதை அப்படியே நிறைவேறணும். அதற்கு ஒரு உதாரணம் காட்டுறாரு யுத்தா காண்டத்திலே. சக்ருதேவ பிரபன்னாஜா தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாம்யேதத்ருதம் மம. அவர் சரணடைந்தார் வர்றார் விபீஷணன். இவங்க எல்லாருமே அவர் ராட்சசனே நம்பக்கூடாது என்றாங்க. அப்படி அல்ல, ஒரு தடவை என்னை சரணடைந்தால், என்னை
என்னையே நாடி வந்தால் நான் அவர்களுக்கு அபயம் தருவேன். இது நான் ஒரு நாளும் மாற மாட்டேன். அவ்வளவு திடம், அவ்வளவு திடமான ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்தவர். அவருடைய சரித்திரம் இன்னும் போக போக நம்ம பார்க்க போறோம். அப்பிகம் ஜீவிதம் ஜிஷ்யாம் துவா சீதே சா லக்ஷ்மணாம் சத்து பிரதிஜானாம் சம்சுச்சிய பிராமணோபியா விசேஷதா. இது ஒரு பெரிய முக்கியமான ஸ்லோகம். காட்டில் சென்று கொண்டிருக்கிறார்கள் பிராமணர், அதாவது ருஷிகள் எல்லாம், ராமா நீ வந்திருக்கிற, உனக்கு நான் தைரியமா இருக்குது, இந்த அரக்கர்கள் எல்லாம் எங்களை வதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சில பேர் அப்படியே ராட்சசனாக சர்மம் கொண்டு இருக்கும்போது அப்படியே சாப்பிடுவாங்களாம் உடலோட. நீதான் எங்களுக்கு சரணாகதி என்று சொன்னா ரைட்டு, நான் ஒப்புனா நான் உங்களை ரட்சிக்கிறேன் என்று சொல்லுகிறார். சீதை சொல்லுகிறார், ராமா உங்களை நமக்கு வந்து வனவாசத்திற்கு வந்தமே, நம்மளுக்கு இது அதக்கரவர்களுக்கு நமக்கு போர் எதுக்கு, அதுவும் நம்ம நீங்க சன்னியாச வேஷம் போட்டு இருக்கிறீங்களா, நமக்கு எதுக்கு நாயனான். அதுக்கு சொல்றார், அப்பிகம் ஜீவிதம் ஜிஷ்வாம் துவாம் வா சீதே. சீதா உன்னையாவது நான் விட்டுடுவேன், இந்த லக்ஷ்மணையாவது விட்டுடுவேன் நான், ஆனால் ருஷிகளுக்கு செய்த வார்த்தையை நான் ஒரு நாளும் விட மாட்டேன். சீதையும் விட்டுடுவாராம், லக்ஷ்மணனையும் விட்டுடுவாராம், ஆனா வார்த்தை மட்டும் விட மாட்டான். அது மாதிரி திடமான ஞானம் இருப்பதனாலே ஸ்ரீராமச்சந்திரர் பரபிரம்மன், திடமான ஞானத்தை கொண்டவர் பரம்பொருள். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மனே நமஹ. சாரித்ரேன சகோ யுக்தः, சாரித்ரேன சகோ யுக்தः. ஐயா ஞானம் ஞானம் என்று சொல்லுகின்றமே, இந்த ஞானம் பெரியதா, தன்னுடைய வாழ்க்கையினுடைய நடைமுறை பெரியதா? வாழ்க்கையினுடைய நடைமுறையை தான் பெரியது, இந்த உலக வாழ்க்கையினுடைய ஞானத்தை விட. நம்முள்ள நாம் இருக்கின்ற ஞானத்தை அடைந்தவன் நடைமுறை வாழ்க்கையை பற்றி தவறு சொல்ல வேண்டியது இல்லை, அவருக்கு தானாக இயல்பாகவே இருக்கும். இதற்கு என்ன உதாரணம் காட்டுறார்? பரதன் தன்னுடைய குருவாகவும் தன்னுடைய தாயும் மற்ற தாய்கள் எல்லாம் சேர்த்துக்கொண்டு ராமர் கிட்ட சென்று இந்த ராமரை திருப்பி அழைச்சிட்டு வரலாம் போறாங்க. அது உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் திருப்பி நம்ம எக்ஸ்பிளனேஷனா அப்புறம் அந்தந்த நேரத்தில் வரும்போது சொல்றோம். இதுல ஒருத்தர் ராமரை வந்து இன்னையா அவர் இறந்து போனாரு, அவர் இறந்து போன பிற்பாடு உங்க தகப்பனார் இறந்து போயிட்டாரு, இப்ப இல்ல, நீ என்னத்துக்கு இங்க காட்டுல உட்கார்ந்து வைக்கிறவன் தலையேத்து, ஏற்கனவே நாடு எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு சொன்ன பிற்பாடா திருப்பி அவர் நாடு கொடுக்கறான்னு சொன்ன பிறகு அது ஏன் நீ எடுத்துக்க மாட்டேன்னு கேட்கிறார். அதற்கு ராமர் சொன்னது, ஒரு மனிதன் உயர்ந்த குலத்தில் பிறந்தாலும் தாழ்ந்த குலத்தில் பிறந்தாலும் தூய்வனாக இருந்தாலும் தீயவனாக இருந்தாலும் அதனை எடுத்து சொல்லுவது என்ன, அவனுடைய சரித்திரம். ஆகையினால நான் இந்த சரித்திரத்திற்காக வாழ்கின்றேன், சத்தியத்திற்காக வாழ்கின்றேன். மனிதனுக்கு வேண்டியது நல்ல ஒரு சரித்திரம். ஆகையினால தந்தை இறந்து போனாலும் சரி, உயிரோடு இருந்தாலும் சரி, தந்தை சொல் நான் தட்டமாட்டேன். 16 குணாதிசயங்கள்ல 7 குணாதிசயங்கள் இன்றைக்கு முடிஞ்சது. மீதி 4 குணாதிசயங்கள், மீதி இருக்கிற குணாதிசயங்கள் நாற்கு பார்ப்போம்.